Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. ஏன் சார் ஜாதின்னு யார் சார் அதெல்லாம் குடிக்கிறதுக்கு வந்து கஞ்சி இருக்குதா பாருங்க. சாதிய கொலைகள் கூட சாதாரண கொலைகள்னு பதிவு பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அதுல எதுவும் குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் இருக்கா சார்? அந்தவங்க என்ன ஏதும் கூட பேசாம என்ன உங்கள பெரிய திமிரா போச்சா அப்படின்னு சொல்லி ஓங்கி கன்னத்துல அடிக்கிறாங்க, வலுவா கீழே விடுறாங்க, அங்கேயே செத்து போறாங்க. வரகூரில் இருந்து சேரிக்கு வந்த ஒரு தேர், அதனுடைய பின்னணி என்ன சார்? காவல் போடுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பட்டியலின மக்கள் தான். அப்படி காவலுக்கு போனவர் தான் அந்த கிராமத்தில் ஒருவர். ஒரு அடி தள்ளி அந்த சேரி பக்கம் போனாலும் கழுத்து மலை ஏறி தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அந்த கூட்டத்தில் பேசின்னு இருக்கும்போது அவங்க மகன் அங்கே பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகி நீங்களும் அல்லது உங்கள் குடும்பமும் பெரிய அளவில் ஒரு மிரட்டலுக்கு அடிபணிய நேரிட்டு இருக்கும். நீங்கள் முதல்ல அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிங்க அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. இது நேச்சுராக எங்கள் கிராமத்தில் போலீஸ் எல்லாமே வந்தாங்க, பெரிய போயிட்டது. அரசு அதிகாரிகள் பலரும் சாதிய சாயத்தோடு இருக்காங்க, செயல்படுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனுடைய நீட்சியாக தான் நீங்கள் கடந்த காலங்களில் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. அந்த இதில் வந்து ஒரு சாதிய கொலைகள் கூட சாதாரண கொலைகள்னு பதிவு பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதில் எதுவும் குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் இருக்கா சார்? இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. சாதாரண இந்த தாயம் விளையாடுறது கூட இப்போ நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், பஞ்சமி நிலத்துக்கு நாம் போராடுறோம். அது அந்த மக்களுடைய உரிமைக்கான நிலம். நீங்கள் வந்து சேத்துப்பட்டு பக்கம் மன்சூராபாத் தெல்லூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த சசிகலா ஒரு 70 சென்ட் தான். அது புறம்போக்கு இடம் தான். அந்த புறம்போக்கு அவங்களுடைய அனுபவத்தில் இருக்குது. அவங்க அதை பயிர் வைக்கிறாங்க, 1-2 சின்ன சின்ன பயிர்கள் வைக்கிறாங்க. அதுவும் கூட அந்த அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்க வச்சுக்கிறதுக்கு உரிமை இல்லைன்ற முறையில் அங்கே இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தினர்கள் அதை வந்து அவங்க வந்து அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவங்க ஒரு குடும்பம் 2 குடும்பம் தான் கடுமையாக போராடுறாங்க. வராங்க, காலையில் உட்காந்து அவங்க கேஷுவலாக அடுப்பு எரி விட்டுன்னு இருக்கிறாங்க. வந்தவங்க என்ன ஏதும் கூட பேசாமல் என்ன அவங்கள பெரிய திமிரா போச்சா அப்படின்னு சொல்லி ஓங்கி கன்னத்தில் அடிக்கிறாங்க, வலுவா கீழே விடுறாங்க, அங்கேயே செத்து போகிறாங்க. இது வந்து நீங்கள் வந்து இது எப்படி நீங்கள் புரிஞ்சுங்க? எப்படி ஜாதின்னா எப்படி எஃப்ஐஆர்? சாதாரண எஃப்ஐஆர் தான் போடுறாங்க. அன்றைக்கி நாங்கள் உடனடியாக தலையீடு செஞ்சு இப்படிலாம் இல்லை, இது நீண்ட நெடுங்காலமாக போராடினே வராங்க அந்த நிலத்தை மீட்கிறதுக்கு. அதை மாட்டு சமூகத்தினர் அதை விடக்கூடாதுன்றதில் அவங்க எதிர்வினை ஆற்றினே இருக்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக ஒரு சமூகம் இன்னொரு சமூகம்ன்ற முறையில் தான் அவங்க இந்த நிலங்களை அவங்க அபகரிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. அதனால் ஏற்பட்ட படுகொலைங்கிற முறையில் நம்ம அதை வந்து அவங்கக்கிட்ட உணர்த்துகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுவாக எல்லா அரசு உயிரும் எல்லா காவல்துறையும் அப்படி இருக்கிறாங்கன்ற முடிவுக்கு நம்ம போயிட வேண்டியதில்லை. ஒரு சிலர்கள் உண்மையிலேயே நியாயமானவர்களும் இருக்கிறாங்க. சிலதெல்லாம் உண்மையான கொலையாக இருந்து நம்ம என்ன தான் போராடினாலும் கூட அதில் வெற்றி பெற முடியாத சூழலும் சிலதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதில் நம்ம வந்து எஃப்ஐஆர் போட வச்சோம், அந்த குடும்பத்தை பாதுகாத்தோம். அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி இலவசமாக கிடைக்கணுங்கிறதுல போராடி கொடுத்துருக்கோம். வீடு கட்டி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அரசாங்க வேலையே ஹாஸ்டலில் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா படிப்புக்கு தகுந்த மாதிரி தானே வேலை கொடுக்க முடியும், அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு. இந்த பஞ்சமி நில மீட்பு, சாதிய ஒடுக்குமுறை, இதற்காக போராடுறது ஒரு பக்கம். இதற்கான விழிப்புணர்வை நீங்கள் எந்த அளவில் மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க சார்? நாங்கள் உண்மையிலே ரொம்ப அதிகமாகவே விழிப்புணர்வு ஏற்படுத்த நாங்கள் வந்து என்னென்னா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, பொதுவாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் குடியிருப்புகளில் போய் இந்த சாதியெல்லாம் இவ்வளோ கொடுமையாக இருக்குது, இந்த தீண்டாமை இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பேசுகிறதுன்றது அதில் எந்த மாற்றத்தையும் உருவாக்க போகிறது கிடையாது. ஆக இப்போ நாங்கள் வந்து புத்தாண்டு வந்தது ஜனவரி 1. அப்போ நாங்கள் வந்து என்ன முடிவெடுக்கிறோன்னா, மனிதம் வளர்ப்போம், சாதியம் தகர்ப்போம் அப்படிங்கிற பேரில் மக்களை சந்திப்பது. மக்கள் எந்த மக்களை, எந்த பகுதியிலிருந்து தீண்டாமை சாதிய மனநிலைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அல்லது கடைபிடித்து வருகிறார்களோ அந்த பகுதி மக்களை சந்தித்து உரையாடுவது அப்படிங்கிற முறையில் எங்கள் உரையாடல்களை நாங்கள் நடத்துகிறோம். அதெல்லாம் எங்கள் வித்தியாசமாக மக்கள்லாம் வந்து அதெல்லாம் என்னைய கேட்டால் உண்மையிலே அந்த மாதிரி ஒரு வெறியுடன் ஒரு படுகொலை, ஒரு வந்து ஒரு வெட்டுறது அடிக்கிறது என்கிற மனநிலையில் மக்கள் இருப்பதாக சொல்வது ஏற்க முடியல. சாதாரணமாக தான் மக்கள்கள் இருக்கிறாங்க. அது யாராவது மோட்டிவேஷன் பண்ணுறது, இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அடையாளம்ங்கிறத பண்ணுற இடத்துல தான் மக்கள் அங்கே வந்து அதுக்கு வந்து பலியாயிடுறாங்கன்னு தான் பார்க்குறேன். நாங்கள் அதுக்கான கேம்பெயின்லாம் நடத்துகிறோம், போய் பள்ளிகளில் நடத்துகிறோம், கிராமங்களில் நடத்துகிறோம். ஏன் சார் ஜாதின்னு யார் சார் அதெல்லாம் குடிக்கிறதுக்கு வந்து கஞ்சி இருக்குதா பாருங்கள்,
சாதாரணமாக தண்டராம்பட்டில் அப்படி பண்ணும்போது ஒரு அம்மா பூ விற்கிற ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. இதை சாதி வந்து என்ன சோறு போட்டுருமா எனக்கு, ஒரு முழம் பூ விற்று அதில் என்ன 10 ரூபா வந்தால் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடந்து போகிற மக்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம்ன்று வருகிற போது அதெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நீங்கள் வந்து ஜாதி தான் அப்படின்ட்டு வருகிற போது அதில் தான் வாழ்க்கையே இருக்கிற மாதிரியும் அதில் தான் அவங்க வந்து இவ்வளோ நாளும் வாழ்ந்துன்னு இருக்கிற மாதிரியும் ஒரு 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 உளவியல் ரீதியான கருத்துக்கள் போய்கிட்டு தான் இருக்குது. அதை எதிர்த்த பிரச்சாரம் என்கிற முறையில் நாங்கள் மனிதம் வளர்ப்போம் சாதியம் தகர்ப்போம் என்கிற முறையில் மக்களுடன் ஒரு உரையாடல் புத்தாண்டே வருக அப்படிங்கிற முறையில் நாங்கள் மக்கள் அணுகி பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிச்சயமாக அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோன்றது தான் எங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தில் நான் பதிவு பண்ணுறேன். இப்போ சமீபத்தில் நீங்கள் எழுதின ஒரு புத்தகம் வெளியாக இருக்குது, வரகூரில் இருந்து சேரிக்கு வந்த ஒரு தேர். அதனுடைய பின்னணி என்ன சார்? ஆமாம், அது வந்து நீங்கள் வந்து பிடாரி காளியம்மன் சொல்லி வரகூரில் அது வந்து உண்மையிலேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களின் பூர்வீக ஒரு தெய்வமாக தான் நாட்டார் வழி தெய்வங்கள் அப்படிங்கிற முறையில் தான் அது வருது. பெண் தெய்வமாக? ஆமாம், பெண் தெய்வம் தான். நாட்டார் வழியில் பெண் தெய்வமாக தான் வருதுங்க. நீங்கள் ஒரு உண்மையான ஒரு நடைமுறை வரலாறு உள்ள நம்ம வந்து அந்த வரலாறுகளை பெரிய அளவுக்கு யாருமே எழுதுறதில்லை. ஆய்வுகள் வரலாறு தான் வருது, அனுபவமான வரலாறுகள் வர்றதில்ல இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா ஏரி ஒட்டி தான் அந்த சாமி இருக்குது. ஏரி ஒட்டி நிறைய அந்த மாதிரி நாட்டார் வழி சாமிகள் இருக்கும். அந்த சாமிகள்லாம் ஒரு தலித் குடியிருப்புக்குள்ளேருந்து காலனி பகுதின்னு சொல்லணும், அந்த பகுதியிலேருந்து தான் போய் அதை ஏரிக்கு காவல் இருக்கிறதா வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஏரியில் தண்ணி நிரம்பிட்டா யாருன்னா உடச்சி விட்ருவாங்க, மீன் வளர்ந்தால் பிடிச்சின்னு போயிடுவாங்க அப்படின்னு அதுக்கு காவல் போடுவாங்க. காவல் போடுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பட்டியலின மக்கள் தான் இருப்பாங்க. அப்படி காவலுக்கு போனவர் தான் அந்த கிராமத்தில் ஒருவர். அவர் வந்து தன்னுடைய எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து அச்சம் பயம் அப்படின்னா வந்தால் பாட்டு பாடினே போவாங்க. அவங்கள அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, இருக்கும்போது ஒரு கல்லை நட்டு வச்சுறாரு. அந்த கல்லை நட்டு வச்சுட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆள் யாரோ கூடகிற மாதிரி ஒரு நனவில் பண்ணுறாரு. அப்படி விடுவான்னு தான் பிடாரி காளியம்மன். ஆனால் அந்த பிடாரி காளியம்மன் தேரை வந்து யார் வந்து கல் நட்டு பிடாரி காளியம்மன் உருவாக்கின அந்த ஏரிக்கு காவலாக இருந்த அந்த பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவர், அவங்களே அந்த தேர் வராதுன்னு சொல்கிறது 10 நாள் உற்சவம் நடக்காங்க. ஒரு நாள் தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அது என்ன பண்ணோன்னா அந்த தேர் நேராக வந்து ஊர் தேரோடு நின்றுட்டு சேரியினுடைய என்ட்ரன்ஸுக்கு போகாது. அங்கே வந்து எல்லாருமே தேங்காய் உடைச்சிட்டு போயிடணும். இது காலங்காலமாக இருக்குது. என்னப்போ 10வது நாள் நாங்கள் பிரிவு கொடுக்குறோம், எங்கள் காசு கொடுக்குறோம், அவங்களே பண்ணிப்பாங்க. தேர் கூட ஒரு 10 அடி வரக்கூடாதா? கேட்டது மக்கள் 10 அடி தான். அந்த இடத்துலேருந்து ஒரு 10 அடி வந்தால் போது நாங்களும் வணங்குவோம், எங்களுக்கு அருள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற மக்கள் நம்பிக்கை தானே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ தலைமுறை நல்லா அதை வந்து அவங்க வந்து எங்ககிட்ட கவனத்துக்கு கொண்டு வராங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய போராட்டம் நடத்தின மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை, அதில் அனுபவம் இல்லை. நாங்கள் ரெவன்யூ விட்டு ஒரு மகஜர் கொடுக்குறோம். அன்றைக்கி இருந்து ஆர்டிஓ 2 தரப்பையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க ஆர்டிஓ எங்களுக்கு கேட்குறாங்க, ஆகம விதிகள் இருக்குல்ல, ஒரு அடி தள்ளி வந்தால் கூட பெரிய தெய்வ ஊத்தாகுமேன்னு. நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொன்னோம், ஆகம விதிகள்லாம் நாட்டார் வழி தெய்வங்களுக்கு பொருந்தாது. ஏன் அப்படியே இருந்தாலும் இப்போ எல்லா கோயில்களில் இருக்கிற தெய்வங்களும் மக்கள் வணங்கணும்னு சொல்லி ஏராளமான தீர்ப்புகள் இருக்குது, அரசாணைகள் இருக்குது, சட்டங்கள் வழிவகுக்குது. அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆர்டிஓக்கு ரெவன்யூ கோட்டாட்சியருக்கு நமக்கு தெரிவிக்கிறோம். அவங்க பீஸ் கமிட்டி போடுறாங்க. அதில் நீங்கள் கேட்டால் ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள், போடுங்க. இந்த தேர் ஏற்கனவே வந்து நிலையில் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு அடி தள்ளி அந்த சேரி பக்கம் போனாலும் என் கழுத்து மலை ஏறி தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அந்த கூட்டத்தில் பேசின்னு இருக்கும்போதே அவங்க மக அங்கே பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. எல்லாம் இது கூட்டமே கலையுதுங்க. பாருங்கள் எப்படி ஆகுது பாருங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையாக மக்கள் மத்தியில் இது பண்ணுறாங்க. ஆனால் அதில் அரசாங்கம் ஒரு உறுதியான முடிவு எடுத்தாங்க. 10 நாள் உற்சவத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான் இது வந்து பண்ணணும்னு. அப்போது நாங்கள் வந்து அந்த தேர் வரணும்னு சொல்லிட்டு அந்த கடைசி நாள் எப்போதும் போல் அது நடக்குது. எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. கடைசியாக நீங்கள் அதெல்லாம் நான் எழுதுனேன், நாங்களும் போயிருக்கோம், எப்படி தான் தேர் வருது பார்க்கலான்னு சொல்லி போனால் போலீஸு உளவுத்துறை எல்லாம் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது. அந்த தேரில் வந்து சக்கரத்துக்கு சைடில் ஒன்று இந்த இது கடையாணியை குத்துவாங்க. அது கடையாணின்னு சொல்லலாம், அச்சாணி சொல்லலாம். அது பாருங்கள், அதை யாரோ எடுத்து போயிட்டாங்க. கட்டையே தேர் வந்து 10 மணிக்கு புறப்படணும். 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12வது கடையாணியை காணும். கடையாணி இருந்தால் தானே தேர் போவோம். நீங்கள் கேட்குற கோரிக்கை நிறைவேறும். கடையாணியை இது தாலியை மறைச்சி வச்சுட்டா கல்யாணம் நின்றுடுன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அச்சாணியை மறைச்சிட்டு கடையாணியை மறைச்சிட்டாங்க.
போலீஸ் உளவுத்துறை ஏற்கனவே எங்களை பார்த்துட்டாங்க, இந்த மாதிரி இவங்க தான் பண்ணின்னு இருக்கிறாங்க, பீஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்குது. யார் மேலேயும் SC/ST வன்கொடுமையோ வழக்கோ FIR போராட்டமோ பெரிய இதெல்லாம் கிடையாது, பீஸ்ஃபுல்லாக போகுது. கவர்மெண்ட்டும் அரசாங்கமும் அதை அப்படி பண்ணுறாங்க, அந்த தரப்பு மக்களும் அப்படியான ஒரு முறையில் வராங்க. அது நல்ல முறையிலே முடிவெடுக்கப்படுது. அப்போ அதில் அந்த இடத்துல பாருங்கள் வித்தியாசமாக காவல்துறை ரெவன்யூலாம் இதில் விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அது யார் வச்சுருக்கீங்களோ கொண்டு வந்ததை ஊர்க்காரங்க முக்கியஸ்தருங்க அதில் போட்டு தேரை கொண்டு போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்துறாங்க. 12 மணிக்கு கடையாணி வருது, அதில் போடுறாங்க. தேர் அந்த ஏற்கனவே வந்து நிற்கிற இடத்துலேருந்து வடம் பிடித்து அந்த மக்கள் மிகப்பெரிய உற்சாகமாக ஒரு மகிழ்ச்சியோடு அந்த தேரை 10 அடி இழுத்துட்டு போகிறாங்க. 10 அடி இழுத்துட்டு போனாங்க. ரொம்ப உற்சாகமாக நடக்குது. இன்றைக்கி நான் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு இன்னும் எனக்கு நனவுக்கு இல்லாத சில விஷயங்களை சேகரத்துக்காக போகிற போது அந்த தரப்பு இந்த தரப்பு எல்லாமே என்ன சொல்கிறேன்னா, ஏப்பா 10 அடி என்னப்பா, அந்த கடைசி வரையிலே அந்த தேரை கொண்டு போங்க, நீங்கள் இறை நம்பிக்கை வழிபாட்டு முறையை பண்ணுங்கள், எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மக்கள் ஒற்றுமை ஏற்பட்டிருக்கிறத நான் வந்து அங்கே வரக்கூரில் பார்க்குறேன். இந்த பிரச்சனை எந்த காலகட்டத்தில் தொடங்குனுச்சு சார்? தொடக்கத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு அதிகமாக 5-6 வருஷம் இருக்கும். 5-6 வருஷத்தில் மக்களோட மனநிலை இந்த அளவுக்கு மாறி போயிருக்கு. 10 அடி கேட்டோம் 100 அடி வெளியே எடுத்துகிட்டு போகலான்றாங்க. இன்னும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவாங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மக்களுடைய ஒற்றுமை. இந்த ஒற்றுமையை வேறு ஏதாவது தீய சக்திகள் தான் கெடுக்கக்கூடாது. நாங்கள் CPM வந்து அதில் நாங்கள் மக்கள் ஒற்றுமை, உழைக்கும் மக்களின் ஒற்றுமை என்கிறதுல ரொம்ப நாங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும், அதே சமயத்தில் பாதிக்கப்படுகிற மக்கள் பக்கம் நின்று நாங்கள் உறுதியாக போராடுவோம். அதில் சமரசமே கிடையாது, நோ காம்ப்ரமைஸ். ஒரு புறம் வந்து பெரிய போராட்டக்காரராக பொது வெளியில் அறியப்பட்டாலும் இதற்கு நீங்களும் அல்லது உங்கள் குடும்பமும் பெரிய அளவில் ஒரு மிரட்டலுக்கு அடிபணிய நேரிட்டு இருக்கும், அல்லது அந்த சூழல் உங்களை அழுத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா சார் உங்கள் வாழ்க்கையில்? அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னுடைய சொந்த கிராமத்தில் எங்கள் அப்பாவை சந்தித்து உங்கள் பையனை உஷாராக இருங்க சொல்லுங்கன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. நான் அப்போ சென்னையிலேருந்து தானே நான் வந்து கிராமத்துக்கு வந்தேன். அந்த அனுபவம் அவர் கேஷுவலாக அப்படி தான் பேசுவார். எங்கள் அப்பா ரொம்ப தைரியமாக பேசுவார். நீங்கள் முதல்ல அவங்ககிட்டேருந்து உங்களை காப்பாற்றிங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்காரு. இது நேச்சுராக எங்கள் கிராமத்துக்குள்ளே வந்தது. ஆனாலும் நான் ஒரு சேஃப்டியாகவும் பாதுகாப்பாகவும் போவேன். அது நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, நான் ஒரு பாதுகாப்பாக தான் போவேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே திருவண்ணாமலை ஒன்றியத்தில் வேடந்தவாடி, அங்கே ஒரே நேரத்தில் 3 போராட்டத்தை நாங்கள் எடுத்தோம். கூத்தாண்டவர் கோயில் நுழைவு, முடிவெட்ட மறுப்பதுக்கு வெட்டுறது, டீ கடை என்கிற ஒரு 3 போராட்டத்தை ஒரே நேரத்தில் எடுத்தோம். அப்போது நீங்கள் இங்கே எங்கள் மாவட்டத்தில் தோழர் சிவகுமார் அவர் வீரபத்திரன் தோழர் அவங்க கூட தான் நான் போவேன். போயிட்டு அந்த வேலைகளை முடிச்சுட்டு அவங்க திருவண்ணாமலைக்கு இப்படி வந்துடுவாங்க, நான் அந்த பக்கமாக அப்படி போவேன். அந்த நேரங்களில் எனக்கு குறுக்க வந்து தொந்தரவுகள்லாம் வந்தது. இயல்பாகவே நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, நான் வந்து இயல்பாகவே கொஞ்சம் தைரியமான ஆள் அப்படிங்கிறது எனக்குள்ளவும் இருக்குது, பார்க்குறவங்களுக்கும் இருக்கும். நான் எதிர்த்து கொண்டு சமாளித்து போகக்கூடிய அளவுக்கு போவேன். அந்த மாதிரி வருகிற போது என்ன நீங்கள் அந்த மாதிரி வருகிற போதெல்லாம் சில விஷயங்களில் தமிழ்நாட்டில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தேர்தலே நான் உதாரணம் சொல்ல முடியும். உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், தமிழ்நாட்டில் திமுகவை நிற்க முடியும்னு போயிட்டாங்க, எல்லாமே போனாங்க. நான் வலுவாக சேத்பட்டில் வடமாதிமங்கலன்ற ஒரு இடைத்தேர்தல் அப்படி நின்று போலீஸ் எல்லாமே வந்தாங்க, பெரிய ஃபைட் அது. அதில் நான் வந்து உறுதியாக நின்று போராடிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு போராட்ட வரலாறு இருக்குது, ஒரு அமைப்பு பின்னணி இருக்குது, தைரியமாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் இதை எப்படி எதிர்கொண்டாங்க? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா 2 பேர் தான். எங்கள் அக்கா அவங்க 2 பேரும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ எங்கள் அம்மா உற்சாகப்படுத்துவாங்க. அவங்க வந்து என்னென்னா இயல்பாகவே அவங்கெல்லாம் யாரும் பயிர் மாதிரி எல்லாம் இல்லை. எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ ஆரம்பத்தில் அப்படி தான் என் பேர் என் வீட்டுக்கு மேலே எழுதி வச்சுருக்கேன், செல்வன்னு எழுதி வச்சுருக்கேன். போலீஸ் என்னை தேடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு இந்த மாதிரியான இதில் போலீஸை தேடுது, எதிர் வழக்கு போட்டால் அந்த இஷ்யூஸில் எம்எல்ஏ வழக்கு போட்டுருவாங்கல்ல, போலீஸ் தேடுங்கிற போது இதுதான் இவர் வீடுன்னு இங்கே வருவாங்கன்ட்டு பேரெல்லாம் வந்து இதுதான் அடிக்கிறாங்க. இயல்பாகவே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தைரியமானவங்க. அந்த தைரியம் எனக்கும் இருக்குது. நான் வந்து எப்போவுமே தைரியத்தோடு தான் பயணப்படுவேன். நான் இது வந்து நீங்கள் கேட்குறதுனாலையோ இல்லை இது பேசுகிறதுனாலே இல்லை, நான் இயக்கம் என்கிற ஒரு பின்புலத்தோடு செயல்பட்டாலும் ஒரு தனி மனிதன் என்கிற முறையில் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு தைரியத்தோடு நான் பயணம். நிறைய கேள்விகளுக்கு ஆழமாகவும் விரிவாகவும் நிதானமாகவும் பல பதில்களை உங்கள் சொந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே பகிர்ந்துக்கிட்டீங்க.
உங்கள் நேரத்துக்கும் செறிவான கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.